மகா குழந்தையின் சத்தம் கேட்கிறது. யாராவது இருக்கீங்களா? இந்த குழந்தையை இங்கே யார் விட்டது? ஒருவேளை இது எனக்கு நீங்க கொடுத்த பரிசா இறைவா? குழந்தை இல்லாத எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கீங்களா இறைவா? நீங்க கொடுத்த இந்த பரிசு நான் என் உயிரை விட மேல பாதுகாப்பேன் இறைவா. தங்களுக்கு என் நன்றி இறைவா. ரொம்ப ரொம்ப நன்றி இறைவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தாங்கள் எதற்காக அந்த மகாதேவரின் நாமத்தை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? அவர் நமக்கு மிகப்பெரிய எதிரி அல்லவா? அவர் நமக்கு எதிரி அல்ல நிசும்பா. மகாதேவர் நமக்கு நண்பராவார். சரியான நேரத்தில் நமக்கு உதவி புரிபவர் நண்பராக இல்லாமல் வேறு எவராக இருக்க இயலும்? நம்மால் செய்ய முடியாததை அந்த மகாதேவரே செய்து விட்டார். ஓம் நம சிவாய. எந்த மகாகாளியை நாம் முழு படையையும் திரட்டிச் சென்றாலும் வெற்றி கொள்ள இயலவில்லையோ அவளை அந்த சிவன் விரட்டி விட்டார். உண்மைதான், உண்மைதான். மகாதேவரை விட பெரிய கடவுள் எவரும் இல்லை. மகாகாளியை தான் யார் என்பதையே மறக்கச் செய்து விட்டார். அதன் அர்த்தம் உனக்கு புரிகிறதா? நாம் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நம் கட்டுக்குள் கொண்டு வர இயலும். கைலாயத்தில் கூட நமது கொடியை நாட்டலாம். பிறகு மகாகாளி என்ற வார்த்தை கூட நமது காதில் விழாது. நீ ஒரு முட்டாள். நாம் கைலாயத்தையும் தாக்கப் போவதில்லை, மூவுலகத்தையும் தாக்கப் போவதில்லை. பிறகு எதற்காக இந்த ஆயுதம்? பார்வதியை அழிப்பதற்காக. அந்த பார்வதியே தான் மகாகாளி என்பதை மறந்துவிட்டாள். அதாவது அவள் சாதாரண பெண். ஒரு சாதாரண பெண்ணை அழிப்பது என்பது நம் அசுரர்களுக்கு சுலபமான காரியம் என்பது உனக்கு தெரியும் நிசும்பா. நாம் இனி செய்ய வேண்டியது ஒன்றுதான். கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பார்வதி எங்கிருக்கிறாள்? பார்வதியை கண்டுபிடித்து நாம் கொன்றுவிட்டால் அந்த மகாகாளியின் கதையும் முடிந்துவிடும். மகாதேவரின் மனைவி, இமாலயத்தின் புதல்வி பார்வதி கார்த்திகேயனின் தண்டனையை ஏற்றுக்கொள்ள மனதார உறுதி பூண்டிருக்கிறேன். தாங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் மகாதேவரே? தண்டனை எனக்கானது. என் தாய் அதை ஏற்க முன்வந்தாலும் நீங்கள் எப்படி அதை தரலாம்? என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு முன்பு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் உணர்ந்ததில்லை. இப்பொழுது நானே உணர்ந்து விட்டேன். அனைவரும் கூறியது உண்மையே. தாங்கள் அனைத்து பந்த பாசங்களையும் கடந்தவர்.
தங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, எந்த மன வருத்தமும் இல்லை. தாங்கள் என்னை பற்றி சற்று யோசித்து பாருங்கள். என்னுடைய தாய் எனக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவர் நிரபராதி என்று தெரிந்தும் தாங்கள் தண்டித்திருக்கிறீர்கள். ஏன்? தாங்களே கூறியுள்ளீர்கள், அவரவருக்கான கர்மத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று. ஆனால் ஒருவரின் கர்மத்தை இன்னொருவர் ஏன் ஏற்க வேண்டும்? இது எப்படி நியாயமாகும்? தவறு என்னுடையதாக இருந்தும் என்னுடைய தாயிற்கு ஏன் தண்டனை அளித்தீர்கள்? குரோதம் கொள்ளுகையில் ஞானமோ உண்மையோ வெளிப்படாது. அமைதி நிலையை நாடிய பிறகே அனைத்தும் புரிய வரும். நான் எதையும் புரிந்து கொள்ள விரும்பவில்லை. தாங்கள் என்ன கூறப் போகிறீர்கள்? தாங்கள் இப்போது என் தந்தை அல்ல. தாங்கள் ஒரு நீதிமானாவீர்கள். தாயை இழந்து நிற்கும் ஒரு புதல்வனை சமாதானம் செய்ய உங்களிடம் ஒரு வார்த்தை கூட இல்லை. தாங்கள் அளிப்பதோ கம்பீர தரிசனம். செயல், மாற்றம், கர்மம், நீதி எதையும் நான் கேட்க விரும்பவில்லை. எனக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி மீள்வேன்? நான் செய்த தவறுக்காக என்னுடைய தாய் தன்னுடைய நிலையை மறந்துவிட்டார். ஒரு பெரிய பயணம் சென்று விட்டார். நான் அவரை எப்பொழுது மீண்டும் சந்திப்பேனோ தெரியவில்லை. புத்திரர்களின் சாதனைகள் என்பது பெற்றோர்களுக்கு மிக்க ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது என்றால், அவர்களால் ஏற்படும் துன்பங்களை ஏன் பொறுத்துக் கொள்ள இயலாது? ஈன்றெடுத்த பிள்ளைகளினால் ஏற்படும் சங்கடங்களை தாய் தந்தையர் பொறுத்துக் கொண்டே ஆக வேண்டும். கார்த்திகேயா, தாரகாசுரனை நீ வதம் செய்த பொழுது உனது அன்னைக்கும் நீ வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்தினாய். நீ இந்திரனை வதம் செய்ய முற்படும் போது அச்சங்கடத்தின் விளைவினை உன் தாயும் தாங்கிக் கொண்டாக வேண்டும். இதுவே நியதியாகும். தாய் தந்தையருக்கான பிராரார்த்தமும் ஆகும். ஆகையால் பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய செயலுக்கு முன்பாக சிந்திக்க வேண்டும். அது மிகவும் அவசியமானது. காயங்கள் மனதிலோ சரீரத்திலோ ஏற்பட்டால் அவை மறைவதற்கு காலமாகும். காலங்கள் ஓடிச் செல்லுகையில் ஏற்பட்ட காயங்கள் அனைத்தும் மறைந்து போகும். உனது காயமும் நிச்சயம் குணமாகும். உனது தாய் மேற்கொண்ட பயணம் முடிவுறும் வேளை வருகையில் உன் தாய் யார் என்பதை அவளே உணரும் வேளை வரும். தாங்கள் எனக்கு இழைத்த அநியாயத்திற்கும் வேதனைக்கும் இதுதான் மார்க்கமா? காத்திருக்க வேண்டுமா? என்னுடைய காயங்கள் ஆறும் வரை? இல்லை மகாதேவரை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சில காயங்கள் காலத்தால் ஆறுவதில்லை, அது மேலும் அதிகம்தான் ஆகும். ஒவ்வொரு நொடியும் இது என் நினைவிற்கு வரும். என் காரணமாக என்னுடைய தாய் எவ்வளவு பெரிய துன்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார். இவை அனைத்தும் முடிவிற்கு வர வேண்டும். எனக்கு தண்டனை வேண்டும். என்னுடைய குற்றம் மற்றும் தங்களுடைய குற்றத்திற்காக நீ புரிந்து கொள்ள வேண்டிய சமயம் வரும். நிகழ்விற்கான காரணத்தையும் விளைவுகளையும் நீ நிச்சயம் புரிந்து கொள்வாய் கார்த்திகேயா. இச்செயலால் அதிகம் வேதனை கொண்டிருப்பது மகாதேவராகிய நான். ஏனெனில் பார்வதியின் மார்க்கம் எத்தனை பெரியதோ அதற்கீடான சிரமங்களையும் நான் உணர்ந்தாக வேண்டும். என்னோட என் மகன் நடக்க ஆரம்பிச்சுட்டா. வா 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 வா.
அந்த பார்வதியை தேடுங்கள், விரைவாக தேடுங்கள். என்னம்மா நீ எங்க வர? அப்பா கூட மீன் பிடிக்க கடலுக்கு நீயும் வர ஆசைப்படுறியா? நீ பெரியவளானது என் கூட வரலாம். இப்ப வீட்டுக்கு போ. இல்லை, நானும் வருவேன். இல்லை என்றால் தங்களிடம் பேச மாட்டேன். நான் எனக்காக வலையும் எடுத்து வந்துள்ளேன். நீ மிகவும் கெட்டிக்காரி. நான் சொல்லியா நீ கேட்க போற? சரி வா, இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்தே மீன் பிடிக்கலாம். போலாமா? சந்தோஷமா? வருடங்கள் ஓடிவிட்டன. குமரன் சரியாக உண்பதே இல்லை. பார்வதி தாயார் எப்போது வருவார் என்று தெரியவில்லை. அவரது பயணம் எப்பொழுது முழுமையடையும்? பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே செல்கிறது. பஞ்சம் வந்துவிட்டது. மீன்களே கிடைப்பதில்லை. விசித்திர காலமாக இருக்கிறது. அதுக்காகத்தானே மகாதேவருக்கு மகா பூஜைக்கு நாம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். மகாதேவர் சந்தோஷப்பட்டார்னா நம்மளோட எல்லா துன்பங்களும் காணாம போயிடும். பண்டிதரே, பூஜையை ஆரம்பிக்க. தங்களுக்கு என்னவாயிற்று? ஏன் இந்த சிந்தனை? இல்ல, ஒண்ணும் இல்ல. என் மக பார்வதி எங்க போயிருப்பா? ஏதாவது ஒன்று தாருங்கள், மிகவும் பசிக்கிறது. பூஜை ஆரம்பமாகிவிட்டது. அபிஷேகம் முடிந்தவுடன் பிரசாதம் கிடைக்கும். வா என்னுடன். சற்று பொறுங்கள். இப்படி மகாதேவருக்கு பூஜை நடக்கிறப்போ இந்த மாதிரி தடங்கள் செய்யறது நல்லது இல்லம்மா. பூஜைக்கு எந்த இடையூறும் நான் செய்யவில்லை தந்தையே. ஆனால் அதற்கு முன்பாக ஒன்றை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பார்வதி? இது இறைவனுக்கு படைக்க வேண்டியது. இந்த பாலகனுக்கு கொடுக்க போகிறாயா? உண்ட உணவை பகவானுக்கு படைக்க முடியாது பார்வதி. தாங்கள் இவ்வாறு படைத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சிறுவயது முதல் உன் குடும்பத்தனத்தை பொறுத்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இன்று எல்லையை கடந்து விட்டாய். நமக்கு ஏற்பட்ட இந்த கவலைகள் அனைத்தும் கிராமத்தை விட்டு விலக வேண்டும் என்று இறைவனுக்கு செய்யும் பூஜை இது. இந்த பாலகனிடத்தில் தங்களுக்கு மகாதேவரும் நாராயணரும் தெரியவில்லையா?
நாராயணன் இவ்வுலகிற்கே படி அளப்பவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாலகனுக்கும் உணவளிக்க வேண்டியது அவரின் கடமை. இவனை பசியோடு வைத்து பூஜையை செய்தால் அவர் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தாங்கள் இந்த லிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது பூமியில் பால் வழிந்து ஓடுகிறது. பசியோடு இருக்கும் வயிறுக்கு அந்த பால் சென்றால் நிச்சயமாக மகாதேவர் மிகவும் மகிழ்வார். மகாதேவரிடத்தில் பக்தி தேவைதான், கண்மூடித்தனமான பக்தி அல்ல. போதும், நிறுத்து பார்வதி. நீ எங்களுக்கு உபதேசிக்காதே. நீ ஒரு பெண் என்பதை மறந்து விடாதே. ஒரு பெண்ணானவள் சிந்திக்கலாம், ஆனால் செயல்படக்கூடாது. ஒரு பெண் தன் எண்ணத்தை தியாகம் செய்துவிட்டால் அவளே சங்கரனாகி விடுவாள். என் மக சொல்றது உண்மைதான். இது நிச்சயமா மகாதேவரோட விருப்பம்தான். இந்த உணவுகள் பசிக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்ல, மகாதேவருக்கு உணவுப் பொருள் மேல எந்த நாட்டமும் இல்லையே. இந்த முறை நான் பேசுனதுனால எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். மன்னித்து விடுங்கள் தந்தையே. ஆனால் என்னை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அங்கு நடந்தது அநியாயமாக எனக்கு பட்டது. நான் அதை எதிர்க்க விரும்பினேன். ஆகையால் தான் நான் எதிர்த்தேன். ஒன்று மட்டும் நிச்சயம் தந்தையே, நாராயணரும் இதைத்தான் விரும்புவார். மகாதேவரின் விருப்பமும் இதுவாகத்தான் இருக்கும். என்னுள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது, பார்வதி, இந்த குழந்தைகளுக்கு உணவு அளி என்று. ஆகையால் தான் நான் அதை செய்தேன். உன்னோட விருப்பம் இப்போ நிறைவேறிடுச்சுமா. ஆனா நாம என்ன காரணத்துக்காக மகாதேவரை வேண்டினோமோ அது இதுவரைக்கும் நிறைவேறலையே. நன்கு அறிவேன் தந்தையே. நான் தங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். இதற்கான பரிகாரத்தை அவசியம் நானே கண்டுபிடிப்பேன். எல்லாமே என்னோட தப்புதான். நான் தெரியாம உனக்கு பார்வதின்னு பேர் வச்சிட்டேன். நீ சாட்சாத் அந்த பார்வதி மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்க. எங்கே தந்தையே, நான் பார்வதியாக இருந்திருந்தால் அந்த மகாதேவர் எனக்கு கிடைத்திருப்பாரே. நான் சீக்கிரமே உனக்கு ஒரு மகாதேவரை கண்டுபிடிக்கிறேன். அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? தேட வேண்டியது தாங்கள் அல்ல, அவர்தான் என்னை தேடுவார். ஏன் குரோதம் கொண்டிருக்கிறாய் கார்த்திகேயா? என் அருகில் நீ அமர்ந்திருந்தாலும் என்னோடு உரையாடுவதில்லை. உனக்கு என் மீது ஏற்பட்ட குரோதமானது குறைவதாக எனக்கு புலப்படவில்லை. என்னுடைய தாய் இங்கு இல்லாததை அதற்கான காரணம். ஒவ்வொரு நொடியும் என்னுடைய துன்பம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனக்கான தண்டனையை என்னுடைய தாய் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய மனதில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய சாபத்தை மட்டுமல்ல, என்னுடைய கடமையையும் அவள் ஏற்றுக்கொண்டாள். அப்படியென்றால்? ஏனென்றால் தந்தையாக நல்வழி காட்ட வேண்டியது என் கடமையாகும் கார்த்திகேயா. ஆனால் ஆற்ற வேண்டிய அச்செயல்களை பார்வதி ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். உண்மையை நன்கறிந்தவள் அவள். உன் நிலையை நீ மீண்டும் பெற மறுஜென்மம் நீ எடுக்க வேண்டும். ஒருவேளை அப்பிறவி எடுத்தால் நீ இழைத்த தவறுகள் அனைத்தும் உன் நினைவிற்கு வந்தாலும் அதற்கான அனுபவ பாடத்தை இங்கனம் கற்றுக்கொள்வார். ஆனால் தண்டனையிலிருந்து என்னை காப்பதற்காக தங்களுக்கும் அது கிடைத்து விட்டதே தந்தையே.
அது தண்டனை ஆகாது கார்த்திகேயா. அது ஒரு வாய்ப்பாகும். கணவனுக்கு தன் கடமையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு. காலங்கள் உருண்டோடிவிட்டன. பார்வதியின் பயணம் முடிவுறும் சமயம் வந்துவிட்டது. எழுந்திரு கார்த்திகேயா, எழுந்திரு. தந்தை புதல்வனுக்கு வாக்கொன்று அளித்திருந்தார். அவனுக்கு அவன் தாயின் கதைகளை கூற சம்மதித்திருந்தார். அதற்கான சமயம் வந்துவிட்டது. என்னுடைய எண்ணம் தங்களை அவமதிக்க வேண்டும் என்பது அல்ல. அதோடு எனது நம்பிக்கையை தங்கள் பக்தர்களின் மீது சுமத்த வேண்டும் என்றும் விரும்பவில்லை. என் மனதிற்கு உசித்தமானதையே நான் இன்று செய்தேன். என் செயலால் தாங்கள் என் மீது கோபம் கொண்டிருந்தால் அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எங்கள் கிராமத்தில் நீடித்திருக்கும் இந்த பஞ்சத்தை போக்க ஏதேனும் செய்யுங்கள் மகாதேவா. நான் என் தந்தைக்கு வாக்களித்திருக்கிறேன். இதற்கான பரிகாரத்தை தேடுவேன் என்று கூறியிருக்கிறேன். என் செயல் நியாயமானது என்றால், எனது பக்தி தூய்மையானது என்றால், தாங்கள் நிச்சயம் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். எனது வழி சரியானது என்று தாங்கள் எனக்கு உணர்த்துங்கள். தாங்கள் யார்?